அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோலையுமே ஏதாவது புதுசாக ஒரு தகவலை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்துட்டே இருக்கணும். என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிகிட்டே இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து சொல்லணும்னு வரேன். பட் ரைட் டைமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா யாரும் பெரிதாக பார்க்கப்படாத ஒரு கோர்ஸாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் பெருசாக பார்க்கப்படாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா பிடிஎஸை பற்றி எல்லாரும் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்றதை பற்றி எனக்கு ஐடியாவில். ஏன்னா நானும் பெரிதாக அந்த நான் பிடிஎஸை பார்க்காம இருக்கிறனோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸோட இம்பேக்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்குது, சரிங்களா? எவ்வளோ இடங்கள் இருந்துச்சு, இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியோடைய சீட்ஸ் எப்படிலாம் ஃப்ளோவில் இருந்திருக்கு, மக்கள் எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் வீடியோ கவர் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய வீடியோனா ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை பார்க்குறோம். முக்கியமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அண்டு பாண்டிச்சேரி மாணவர்கள், இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம். இது சம்மந்தமாக அட்மிஷன் வேணும் அப்படின்னால், சரிங்களா, நீங்கள் கேட்டு ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன் இல்லை நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் ஏதாவது வாங்கி நேரில் பார்த்து இதற்கான கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ கேன் ரிமெம்பர் ஃபார் 10th மார்னிங் 10 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி க்ளோஸ்டு. அதுக்கப்புறமேல எப்போதுமே உங்களால் எனேபிள் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேலே திரும்ப தேர்ட் ரவுண்டில் எனக்கு தெரிஞ்ச சீட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப 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 லெஸ் சான்சஸ், சரிங்களா? இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது பிடிஎஸ். ஓகே, பிடிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் மொத்தமாக 10 கல்லூரிகள் இருக்கிறாங்க, சரிங்களா? மொத்தமாக 10 கல்லூரிகள் இருக்கிறாங்க. ஒரு கல்லூரிக்கு 100 இடங்கள் ஒதுக்கீடு பண்ணி மொத்தமாக 1000 இடங்கள். மொத்தம் 1000 இடம் இருக்குங்க சார். எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 800 சீட்ஸ் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்போ 1000 சீட் இருக்குது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில். மொத்தம் 10 கல்லூரிகள், 1000 சீட்டில் 800 மாணவர்கள் விண்ணப்பித்து ஜாயின்டே பண்ணிட்டாங்க. அதில் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் கேட்டிருக்கிறாங்க. அந்த அப்கிரேடேஷன்றது மேபி அவங்க இல்லை நம்ம பிடிஎஸ்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், இல்லை நம்ம எம்பிபிஎஸ்க்கு போகலான்ற ஒரு வேலை ஃபினான்ஷியல் ட்ரபிள் இல்லை, நம்ம எம்பிபிஎஸ்க்கு போகலான்ற மாதிரியான சில எடுத்தால் கூட அதில் ஒரு 90 மாணவர்கள் அப்கிரேடேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ 210 சீட் கிளியர் வேக்கன்சி, 90 மாணவர்கள் அப்கிரேடேஷன், மொத்தம் 300 மாணவர்கள். அப்போ 700 மாணவர்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த காலேஜ் போதும், இந்த இடங்கள் போதும் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ 70% மாணவர்கள் பிடிஎஸ் ஜாயின் பண்ணியாச்சு. பாயிண்ட் நம்பர் 1 இருக்கிறதுல கிட்டத்தட்ட 70% மாணவர்கள் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. 30% சீட் வேக்கண்ட் இருக்கும். சார், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி கொஞ்சம் கவர் பண்ணால் நம்மளோட இம்பேக்ட் தெரியும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி, மற்ற மாநிலத்தில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிலாம் கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 32 காலேஜஸ், சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3200 இடங்கள். 3200 இடங்களில் 460 சீட் தான் டோட்டலாகவே வேக்கண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 88% ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? மினிமம் 85-89 எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டுங்க இந்த வருஷம். ரொம்ப ரொம்ப என்னோட அனுபவத்தில் இவ்வளோ பெரிய மாணவர்கள் முதல் ரவுண்ட் ரிப்போர்ட்டிங்கில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. எரிவே எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 88% ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கனலைஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, சில கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில், மொத்தம் 9 கல்லூரிகள், பாண்டிச்சேரியில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு கல்லூரி, மொத்தம் 10 கல்லூரிகள். இந்த 10 கல்லூரிகளில் டோட்டலாக இருக்கிற வேக்கன்சி பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான், சரிங்களா? தேர்டு பாயிண்ட், சார் இந்த பிடிஎஸ் ஏன் சார் நான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே எடுத்துக்க முடியாதா? லாஸ்ட் இயரில் எவ்வளோ சீட் வேக்கண்ட் இருந்ததுன்றதை சொல்லலாம். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஆல்மோஸ்ட் மினிமம் எனி கேட்டகரி மினிமம் 350 மார்க் மேலே இருந்தால் தான் அதுவும் வாங்க முடியுன்ட்டு தான் இங்கே இருக்கிற யதார்த்தம். எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்சிஏவாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டகரியில் ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இல்லை, அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நல்ல ஹையர் கட் ஆஃப் தான் நமக்கு போயிருக்கு. மினிமம் 300 மார்க் எபவ் இருக்கணுன்றது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒருவேளை ஃப்ரீ சீட் இருக்கிறதுனால டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கீழே இருக்கிற கட் ஆஃப் அப்படி இருக்குது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறையலாம். அந்த ரேஞ்சில் பிடிஎஸும் உங்களோட அனலைஸில் இருந்தால் அடுத்தடுத்த ரவுண்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனையும் ஃபாலோ பண்ணலாம். அதற்கு குறைவும் இருக்குது, அதுக்கு கீழேயும் மார்க் இருக்குது. ஒரு 200 மார்க் இருக்குது, 250 மார்க் இருக்குது, 250 மார்க் கீழே இருக்குது அப்படின்ற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சீட்டை வாங்கி வச்சுக்கிறது புத்திசாலித்தனம், சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கிற பிடிஎஸ் வேண்டும், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற தமிழ்நாட்டிலையோ பாண்டிச்சேரியிலோ சீட்ஸ் வேணும், மொத்தமாக என்னால் ஒரு 4 to
3 to 4 லேக்ஸ் செலவு பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக உடனே கூப்பிட்டு இல்லை நேரில் வந்து பார்த்து சீட்டை பிடிச்சு தக்க வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் யோசிங்க. கண்டிப்பாக. ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் ஃபஸ்ட்டு, இந்த ஒவ்வொரு கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணுமா சொல்லுங்கள். நம்மள்ட்ட அந்த டீட்டெயிலாம் தெரியும், நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், ஈவன் மற்ற ஃபீஸை தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்குமா, லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஃபீஸ், கிளினிக்கல் ஃபீஸ், இது மாதிரிலாம் இருக்குமா, அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். கவுன்சிலிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு டெபாசிட் எதுவும் வந்து ஃபோர்ட்ஃபைட் பண்ணாமலோ டெபாசிட் இழக்காமல் இருக்கிறதோ அது ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடலாம், இதை எடுத்துடலாம். ரெகுலராக அலாட் கொடுத்து அந்த சீட்டையும் நம்ம வாங்கி கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 5வது இடத்துல டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற பிடிஎஸை மிக மிக விரைவில் அது சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போகிறோம். ஒருவேளை உங்களோட எதிர்பார்ப்பு டிஎன் மெடிக்கல் கீழே இருக்கிற ஒரு கல்லூரியில் தேவையாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட மார்க் மதிப்பெண் தெரிஞ்சாலே அதுக்கு ஃபர்தராக நான் என்னால் ஐடியாஸ் கொடுத்து அந்த சீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்து வந்து மெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக சீட் எதுவும் வேக்கண்ட் இல்லைன்னு சொன்னோம். ஸோ தெலுங்கானாவில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஜென்ரல் ஒரு டென்டல் காலேஜும் மெடிக்கல் காலேஜ்லேயே வந்துச்சு. அதாவது மல்லாரெட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் மல்லாரெட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன், இது எம்பிபிஎஸ் வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி பிடிஎஸ்க்கும் நமக்கு வந்து சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 85 சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 5 lakhs வரைக்கும் வருது. ஒரு அதை எடுத்துக்க ரெடியாக இருக்கிறீங்க, ஒரு உமன்ஸ் காலேஜில் படிக்க ரெடியாக இருக்கிறீங்கனாலும், இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் பிடிஎஸ் படிக்க ரெடியாக இருக்கிறேன், பக்கத்தில் தானே போய்க்கலாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருந்தாலும் தாராளமாக அந்த கல்லூரியை பயன்படுத்தி அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணணுன்ற அப்ஸ்ட்ராக்ட்ன்றது பிடிஎஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இப்போவே நான் முடிவு எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றி சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ இதை நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் யுவர் பொசிஷன். இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா பின்னாடி சீட்டு போன பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பி அலர்ட். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம்.